வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் அருள்மொட்டு என்ற பாடலில் ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். பண்பாடு என்பது என்ன என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். அந்தந்த தேசத்தின் வெப்பத்தட்பம், ஆகார வகை, தொழில்கள் ஏற்ப வாய்ப்பு, சிந்தனையில் உயர்ந்தோர்கள் சமூகத்திற்கு செய்த தொண்டுகள் வாழ்வின் சீர்திருத்தம். இந்த வகை யாவும் இணைந்த எங்கும் மக்கள் இனத்திற்கு பண்பாடாய் தோன்றலாச்சு. எந்தவித பண்பாடு தனியே நிற்கும் இனி உலகில் விஞ்ஞானம் வளரும்போது. வாழ்க வளமுடன். விஞ்ஞான வளர்ச்சி வந்த பிறகு எந்த பண்பாடும் பண்பாடாக வருவதில்லை. விஞ்ஞான வளர்ச்சியே பண்பாடாக மாறிவிட்டது என்பதை கருத்தில் கொண்டு குரு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். அந்தந்த தேசத்தின் வெப்பத்தட்பம், ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கக்கூடிய வெப்பத்தட்பத்தை பொறுத்தும், அங்கு அவர்கள் உட்கொள்ளும் உணவை பொறுத்தும், அவர்கள் செய்யும் தொழிலை பொறுத்தும் இந்த பண்பாடு முற்காலங்களில் இருந்தது. இவ்வாறு உணவு வகை, வெப்பத்தட்ப தேசம், தொழில் இவைகளை கொண்டு ஆராய்ச்சி செய்த சிந்தனையாளர்கள் அவற்றில் என்னவெல்லாம் செய்து மக்களுக்கு நலமளிக்கலாம் என்று சிந்தித்து மக்களை, சமுதாயத்தை உயர்வு பெறுவதற்காக செய்த தொண்டுகள்தான் முற்காலத்தில் வாழ்வின் சீர்திருத்தமான பண்பாடாக அனைத்து இன மக்களும் கடைபிடித்தார்கள். எந்தவித பண்பாடு தனியே நிற்கும். விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தில் இவ்வாறு சிந்தனை செய்தோ அல்லது எந்த தேசத்திலேயும் வெப்பத்தட்பத்தை பொறுத்தோ, ஆகார வகைகளை பொறுத்தோ, தொழில்நுட்பத்தை பொறுத்தோ அவர்கள் பண்பாட்டில் உயர்வு அடைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்தவித பண்பாடும் தனியே நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது இனி உலகில் விஞ்ஞானம் வளரும்போது என்று குறிப்பிடுகிறார். உள்ளங்கையில் உலகை அடக்கும் அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தில் பண்பாடு என்பது விஞ்ஞான வளர்ச்சியை பொறுத்து அமைந்து விடுகிறது. இப்பொழுது சிந்தனையாளர்களோ அறிஞர்களோ உலக மக்களை சீர்படுத்துவதற்காக தொண்டு மனப்பான்மையாக செயல்படுவது அத்தனையும் நிற்காது என்று கூறி, இப்பொழுது நிற்பது இனி உலகில் விஞ்ஞானம் வளரும் இந்த வளர்ச்சிதான் பண்பாடாக நிற்கும் என்பதை கூறும் வகையில் குரு தந்திருக்கூடிய இக்கவியை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.